இனி தெரியாம கூட சரக்க நான் தொட மாட்டேன். என் பிள்ளைக்கு அம்மாவாவும் அப்பாவாவும் கூட இருந்து நான் வளர்க்க போறேன் கண்மணி. அவளுக்கு எப்பவுமே எந்த குறையும் இருக்கக்கூடாது. நீ இல்லாத குறையெல்லாம் நானே தீக்க போறேன். இந்த 2-3 நாள் நான் குடிக்காம இருந்தேன்ல, இப்பதான் என்னை சுத்தி இருக்க இந்த உலகம் உண்மையா எப்படி இருக்குன்னு எனக்கு புரியுது. கோயிலுக்கு வந்ததும் ஒரு நேரம் தப்பு பண்ணிட்ட கண்மணி. அந்த தப்பால பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். உன்னை இழந்த மாதிரி என் புள்ளைய நான் இழக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இழக்க மாட்டேன். இனி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல இருந்து பாப்பாவை வெளியே கூட்டு போற வரைக்கும் எல்லாமே நான் பண்ணுவேன். என் பாப்பா என்கிட்ட எதில் மிஸ் பண்ணாலோ அதையெல்லாம் நான் அவளுக்கு திருப்பி கொடுக்க போறேன். இதை எடுத்துட்டு போ. அவன்கிட்ட கூட நல்லா குடிப்பான். சரிண்ணே. அண்ணே இந்தாண்ணே இதை குடி. என்னடா இது? சரக்கு தான் அடிக்க மாட்டேங்கிற, இளநீயமா குடிக்க மாட்டே. நம்ம தோப்பில் இறக்குனதுண்ணே, செம்மையாக இருக்கும். கம்பெனிக்கு குடிண்ணே. குடிண்ணே. என்னடா அப்படி இருக்கு? குடிண்ணே. ராமச்சந்திரா, ஊருக்குள்ள ஏதாவது நல்லது கிட்டதுன்னா உங்ககிட்ட தான் நாங்கள் யோசனை கேட்போம். ஊருக்கு நியாயம் சொல்ற நீ பிள்ளையாய வளர்த்து வச்சிருக்கிற கன்றாவியா? பெரியவரே, சும்மா வார்த்தையை விடாதீங்க. இந்த ஊர் உலகத்துல எவன் தான் குடிக்கல? ஏதோ அவன் பொண்டாட்டி செத்து போன சோகத்துல குடிச்சுக்கிட்டு இருக்கான். நாங்க ஒன்னும் அவனை கண்டிக்காமலாம் இல்லை, தண்டிச்சு அவனை திருத்த முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் முடியலை. ஏண்டா ராஸ்கல், நேற்று தானே உன் புள்ள மேல சத்தியம் பண்ண, மறுபடியும் குடிச்சிட்டு என்னவா பண்ண? சொல்லுடா. அவங்க முதல்ல என்னன்னு சொல்லி முடிக்கிட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம். ஐயா ராமச்சந்திரா, உங்க புள்ள கலாட்டா பண்ணன்றதுக்காக இந்த ஊரே கூடி நின்னு உங்க வீட்டு வாசல்ல கத்துதுன்னு நினைக்கிறீங்களா? எங்க பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிருக்காயா? பொண்ணோட? என்ன மாமா நடந்தது? ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வாயவே திறக்காம நின்னுக்கிட்டு இருக்கீங்க. மாமா என்ன ஆச்சு? தயவு செஞ்சு சொல்லுங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவ என்னடா வாயை திறக்க மாட்டேங்கிறா? என்ன நடந்துச்சு? ஏன்டா இப்படி அமைதியா நிக்கிற? கேட்டுக்கிட்டே இருக்க, மரமா நின்னுட்டு இருக்க, பதில் சொல்றா. வேணா விடுடா, மர விடு. மரா, நான் குடிக்கலடா. என் புள்ள மேல சத்தியமா நான் குடிக்கலடா.
ஆனா எனக்கு ஏதோ போதையா இருந்துச்சு. அந்த பொண்ணு என் கண்ணுக்கு கண்மணி மாதிரி தெரிஞ்சா. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலடா. என்னடா பேசிக்கிட்டு மரம் 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 விடு மரம் விடு விடா ஏய் மாறா சரக்கில விடு போ. சொன்னா கேளு, அமைதியா இரு. என்னடா பேசிட்டு இருக்கா இவன்? ஏண்டா என்னடா பேசுற? எங்க புள்ள எப்படா ஊன் பொண்டாட்டி மாதிரி தெரியும்? திட்டம் போட்டு வீட்டுக்குள்ள வந்து ஆம்பளை இல்லாத நேரமா பார்த்து எங்க புள்ளைய நாசம் பண்ணிட்டு பேசுறான் பேச்சு. ஏய், பேசிட்டு இருக்கோம்ல, பேசிட்டு இருக்கலாம். ராமச்சந்திரன் நல்ல மனுஷன்யா. உள்ளேயே தப்பு பண்ணியிருந்தாலும் அவர்கிட்ட கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா. ராமச்சந்திரா, என்னையா சொல்ற? ஏய் என்ன பாக்குறீங்க? பணம் காசை கொடுத்து பைசல் பண்ண பாக்குறீங்களா? தொலைச்சு விடுவேன் தொலைச்சு. இனிமே அந்த புள்ளைக்கு நீ தான் புருஷன். ஏய் கட்டுறா தாலிய. இல்ல, என்னால முடியாது. ஏய் முடியாதா? ஏய் எங்க புள்ளைய கெடுத்துட்டு தாலி கட்ட முடியாது வேற சொல்லுவியா நீ? ஒன்னா போறீங்கயா, விட்டா நீங்களே அடிச்சு கொண்டுருவீங்க போல. பின்ன இவன் பண்ண தப்புக்கு அதுதான் ஏன் செஞ்சிருக்கணும்? போனா போகுதுன்னு அந்த புள்ள கழுத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்த சொன்னா முடியாதுங்கிற இந்த ராஸ்கல். ஏதோ தப்பா இருக்குது. என்ன மட்டும் இவ கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் பேசாதம்மா. நீ போனதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் எதுக்கு சொல்லாத? நாங்களும் உன் கூடவே வந்துடுறோம். வாயை மூடுங்கம்மா. உங்களை சாக கொடுத்துட்டு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? இவன் அந்த புள்ள கழுத்துல தாலி கட்டாம எப்படி நகர்றான்னு பாப்போம். நாங்களும் பாக்குறோம். ஏய் இப்ப தாலியை கட்ட போறியா இல்லையாடா? தாலியை